ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிருந்தோன்னா காசிமேடு தாங்க போனோம். சண்டே இல்லை, ஸோ ஸ்பெஷலாக ஏதாச்சும் குக் பண்ணலாம் தாங்க ஃபிஷ் வாங்க போனோம். அங்கே போனால் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. பார்க்கவும் நிறைய ஃபிஷ் இருந்துச்சுங்க. நிறைய ஃபிஷ்ஷோட நேம் எங்களுக்கோ தெரியல. வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ் பார்த்துட்டு நாங்கள் கடைசியாக ஒரு ஃபிஷ் வாங்கலான்னு டிசைட் பண்ணிட்டோங்க. அந்த ஃபிஷ்ஷை 1 kg எடை போட்டு வாங்கிட்டோம். ஃபிஷ் மட்டும் போதாதுன்னு பக்கத்தில் ப்ரான்ஸ் வாங்கவும் வந்தாங்க. ப்ரான்ஸுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதையும் 1 kg வாங்கிட்டோங்க. வாங்கி முடிச்சுட்டு பக்கத்தில் க்ளீன் பண்ணலான்னு போனால் அங்கே ஹெவி க்ரௌடு. எவ்வளோ க்ரௌடாக இருந்தாலும் இங்கேயே க்ளீன் பண்ணி முடிச்சிடலான்னு 1/2 hour வெயிட் பண்ணி க்ளீன் பண்ணிட்டோங்க. எங்களுக்கும் க்ளீன் பண்ண தெரியாது. ஸோ சம்மர் டைம்னால 2 பேருக்கும் டீஹைட்ரேஷன் ஆகிடுச்சு. 2 பேரும் ஆளுக்கு ஒரு டெண்டர் கோகோனட் வாங்கினோங்க. நாங்கள் போன டைமிங்கே பார்த்திங்கன்னா ஒரு 8 to 9 அந்த ரேஞ்ச் தான் இருக்கும். அப்போவே ரொம்ப வெயில் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சுங்க. டெண்டர் கோகோனட் 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு கிளம்பிட்டோங்க. வீட்டுக்கு வந்து நாங்கள் என்னென்ன குக் பண்ண போகிறோன்னு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான திங்ஸுமே நாங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சோங்க. எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வாங்க பார்க்கலாம். ஃபிஷ் ஃப்ரைக்காக ஃபிஷ் மசாலா போட்டு மேரினேட், ப்ரான் பிரியாணிக்கு ப்ரான்ஸ் க்ளீன் பண்ணிட்டோம். ஃபிஷ்ஷு தலையும் வாழையும் குழம்புக்கு வச்சுட்டோம். வாங்க பிரியாணி பண்ண போகலாம். இப்போ ஒரு அடிக்கலமான பாத்திரத்தில் ஆயில், ஹோல் ஸ்பைஸ் மசாலா, சாப் பண்ண ஆனியன் இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த சம்மர் டைமில் கிச்சனில் நின்று சமைக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குங்க. ஆனியன் ஓரளவுக்கு ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா க்ரீன் சில்லி, அது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இது 2த்தையும் போட்டு ஒரு 2 minutes வதக்கி விடுங்க. 2 minutes வதக்குனதுக்கப்புறம் மல்லி இதழும் புதினாவும் ஒரு கையளவு போடுங்க. போட்டு வதக்குனதுக்கப்புறம் டொமேட்டோஸை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு 3 minutes நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் மசாலாவில் மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி, கோரியண்டர் பவுடர் இதுவே போதுங்க. இதை போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் கேர்டு போட்டு அதோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லா மசாலாவும் ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு அது கூட நம்ம என்ன பண்ண போகிறோன்னா க்ளீன் பண்ணி வச்ச ப்ரான்ஸை எடுத்து அதோட ஆட் பண்ணுங்கள். ப்ரான்ஸை அதில் ஆட் பண்ணிவிட்டு ப்ரானில் வந்து எல்லா மசாலாவும் உள்ளே ஒட்டுற அளவுக்கு நம்ம அதை கிண்டி விட்டுக்கணுங்க. கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். தென் நம்ம தண்ணி தாங்க நெக்ஸ்ட்டு ஊற்றணும். நாங்கள் 3 glasses ஆஃப் ரைஸ் எடுத்து ஒரு 1/2 hour பிஃபோரே சோக் பண்ணி வச்சுட்டோம். அதனால் 3 glasses ஆஃப் வாட்டர் எங்களுக்கு போதும்னு தோணுச்சு. நிறைய தண்ணி ஊற்றினாலுமே ரைஸ் வந்து குழஞ்சிடும். இப்போ ஒரு கொதி விட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இப்போ ரைஸ் எடுத்து நம்ம அதில் போட்டுடணும். ரைஸை போட்டு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணால் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாதுங்க. ஒரு 10 minutes போதும். 10 minutesக்கு அப்புறமே அது ஒரு 70 to 80% குக் ஆகிருக்கும். அது குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ தம் ப்ராசஸிங் போகிறோம். தம்முக்கு என்ன பண்ண போகிறோம், ஒரு வேஸ்ட்டான பேனை வச்சுட்டு பிரியாணி குண்டானை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு நல்ல வெயிட்டான பாத்திரத்தை ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணி வச்சுக்கணுங்க. தம் ப்ராசஸிங்க்கு 10 to 15 minutes போதும். அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைஸ் அவ்வளோ நல்லா உதிரியாக ஒட்டாமல் குழையாமல் பார்க்கவே நீங்களே பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு. ரைஸும் சூப்பராக வந்துருந்துச்சிங்க. நாங்கள் அது மேலே 2 tablespoon ஆஃப் கீ வச்சுட்டோம். ஏன்னா அது இன்னும் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு அதையும் நாங்கள் ஆட் பண்ணிட்டோம். பக்கத்துலேயே ஃபிஷ் குழம்பும் ரெடி பண்ணிட்டோங்க. நைட்டு இட்லி தோசைக்கு வச்சுக்கலான்னு இப்போவே ரெடி பண்ணி வச்சுட்டோம். பிரியாணிக்கு சைடிஷாக ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணிட்டோங்க. பண்ணி முடிச்சுட்டு சரி டேஸ்டிங் ப்ராசஸ் போகலான்னு வீட்டில் எல்லாேருக்கும் சர்வ் பண்ணுங்க. பார்க்கும்போதே எல்லோரும் நல்லா வந்திருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பண்ணி எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பரவாயில்ல நல்லா வந்திருக்கு இந்த டைம் பிரியாணி. சிக்கன் பிரியாணி நாங்கள் அடிக்கடி சிக்கன் பிரியாணி பண்ணுவோம், மட்டன் பிரியாணி. இந்த வாட்டி ப்ரான் பிரியாணியுமே சூப்பராக வந்திருக்குன்னு எல்லாருமே காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்தாங்க. நானுமே குளிச்சுட்டு வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.